வெல்கம் டு லியோ எஜுகேஷன். நம்ம இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரீஸில் சீசன் 1 எபிசோட் 12 பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டாபிக் நம்பர் 12 ஆல்ரெடி இல்லை 11 டாபிக் நம்ம முடிச்சிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், அதுக்கான வீடியோஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது. அந்த 12வது எபிசோடில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச அமைப்புகளில் இருந்து அமெரிக்காவுடைய பின்வாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா சர்வதேச அமைப்புகளுக்கு வந்து பார்த்தோம்னா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் அது ஒத்துழைப்பு தரத்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வளர்ந்த நாடுகள் நிதி தந்தால் தான் வந்து பார்த்தோம்னா வளரக்கூடிய நாடுகளோ இல்லை அது வளரவே முடியாத என்ன சொல்லலாம் பின்தங்கிய நாடுகளோ வந்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்து பார்த்தா சஸ்டைன் ஆக முடியும். எப்படி சஸ்டைன் ஆக முடியும்னா, நம்ம போன வீடியோவில் அந்த சின்ன ஒரு இன்ட்டு மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். இந்த காலநிலை மாற்ற மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய அமெரிக்கா வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அப்போது அந்த காலநிலை மாற்ற மாநாட்டில் பல்வேறு செயல் திட்டங்கள் மேற்கொள்வாங்க. செயல் திட்டங்கள் மேற்கொள்வதற்கு வந்து பார்த்தோன்னா ஃபண்டு வேணும். அப்போது இந்தியா போன்ற வளரும் நாடுகளோ, இந்தியா வந்து கண்டிப்பாக எக்கனாமிக் லெவலில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு நாடு தான். சரிங்களா, முன்னே கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஏன்னா வளர்ந்த நாடு கிடையாது, வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நாடுகளுக்கு ஃபண்டு ஓரளவுக்கு போதுமாக இருக்கும். அதுவே பத்தாமதான் இருக்கும், பட் வந்து ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கும் கீழே உள்ள நாடுகளுக்கு கண்டிப்பாக ஃபண்டு வேணும் இல்லையா? ஒரு சில ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் சரி, ப்ளஸ் ஒரு சில தீவு நாடுகளுக்கும் சரி கண்டிப்பாக ஃபண்டு வேணும். அந்த மாதிரியான ஃபண்டு வந்து பார்த்தோன்னா ஐநா போன்ற சர்வதேச அமைப்புகள் மூலமாக வசூலித்து அவங்களுக்கு வந்து ரிலீஃப் ஃபண்டாக கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தா யார் ஃபண்டிங் கொடுப்பாங்கன்னா இந்தியாவும் ஃபண்டிங் தரும். பட் அதிகமாக யார் தருவானா அமெரிக்கா தரும். அப்போ அமெரிக்கா தரும்போது இந்த மாதிரியான சர்வதேச அமைப்புகள் வந்து வெளியே போகும்போது குளோபலைஸ்டாக இருக்கக்கூடிய அந்த பிளானுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபண்டு இல்லாமல் போயிடும். அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது வந்து பார்த்தா சரியாக பண்ண முடியாது. சரிங்களா, இது வந்து பெரிய சவால்னே சொல்லலாம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப தவறான விஷயம்னு சொல்லலாம். இப்போ இந்த வெளியே போகிற விஷயம் வந்து பார்த்தோன்னா முன்னாடிலேருந்து நடந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா நம்ம பாரக் ஒபாமா அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது சரி வந்து பார்த்தா நம்முடைய ரொனால்டு ரீகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மர் பிரசிடெண்ட் இருக்காரு நம்மளுடைய அமெரிக்கா. அவங்க இருக்கும்போதும் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யுனெஸ்கோல வந்து வெளியே போனாங்க. பட் அகைன் வந்து பார்த்தோன்னா அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அமெரிக்கா வந்து பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணது வந்துட்டாங்க. ஆனால் இங்கே ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய அமைப்புகள் இருந்து வெளியே போகிற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. WHO வெளியே போனார், ப்ளஸ் யுனெஸ்கோலேருந்து வெளியே போயிருக்காரு, பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே போயிருக்காரு, அந்த ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தம் வெளியே போயிருக்காரு, அந்த மனித உரிமைகள் கவுன்சில் ஐநாவுடைய மனித உரிமைகள் கவுன்சில் வெளியே போயிட்டார். ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஆர்டிகலாக நம்ம மனோரமா புக்கில் கொடுத்துருக்காங்க. இயர்லி அப்டேட்னு சொல்லக்கூடிய நம்ம இயர் புக் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இயர் புக்கில் மனோரமா புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் எந்தெந்த அமைப்புலேருந்து வெளியே போயிட்டாங்க, நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய அமைப்பு மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதுமான. நம்ம சிலபஸில் யுனெஸ்கோ இருக்கும், மனித உரிமை கவுன்சில் இருக்கும். இதுலேருந்து ரீசெண்டாக வந்து அமெரிக்கா வெளியே போயிடுச்சு. அந்த மாதிரி சின்ன அவுட்லைன் மட்டும் கொஸ்டின் கேட்கலாம். பட் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் எல்லாமே முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். சரிங்களா, ரைட், ஓகே. நம்ம ப்ரிலிமினரி ஆஸ்பெக்ட்லையும் சரி, மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் சரி, நம்ம வேல்யூட பாயிண்ட்டாக நம்ம இதை பார்த்துக்கலாம். என்னென்ன அமைப்புகள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க, மனோரமா புக்கில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு என்ன நம்ம பாயிண்ட்டாக எடுத்து வச்சுக்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் வந்து வெளியே போயிடுச்சு. சரிங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து 2026 ஜனவரி மாதம் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பாரிஸ் அக்ரிமெண்ட் எப்போ போட்டாங்கன்னா 2015 வந்து பார்த்தா பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தா போடப்பட்டது. அமெரிக்கா எப்போ வெளியே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஜனவரி 2026 இந்த வருஷம் தான் வந்து பார்த்தா வெளியே போயிட்டாங்க. ஜனவரி 2026 வந்து பார்த்தா வெளியே போயிட்டாங்க. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல மொத்தம் 195 நாடுகள் வந்து பார்த்தா உறுப்பினராக இருக்கும். அதாவது கையெழுத்து போட்டிருக்கும், அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த புவி வெப்பமண்டல தடுப்பதற்கான இருக்கக்கூடிய இந்த ஒரு அக்ரிமெண்ட்லேருந்து அவங்க வந்து அமெரிக்கா வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா மீது கடுமையான நிதி மற்றும் பொருளாதார சுமைகளை தருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு. அதாவது இந்த ஒப்பந்தத்துக்கு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அமெரிக்கா காசு தரது வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு அதிகமான நிதி சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து விலகிறாரு நம்ம ட்ரம்ப் அவர்கள். அந்த வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ் பசிபிக் கூட்டாண்மைன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம சிலபஸில் கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா இதுலேருந்துமே அவர் வெளியே போயிட்டார். இதுலேருந்து வெளியே போயிட்டாருன்னு சொல்லும் போது வெளியே போயிட்டாலும் டேரெக்டாக கிடையாது. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து போனார் இல்லையா, இதனால ஏற்பட்ட விளைவுனே அதை சொல்லலாம். டிரான்ஸ் பசிபிக் கூட்டாண்மையோட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து வெளியே போனதுக்கான விளைவுனே சொல்லலாம். அங்கேருந்து வெளியே போனதுனால ஃபண்டு இதுக்குமே வராது. சரிங்களா, அதான் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்கா தான் வந்து பார்த்தா இந்த கூட்டாண்மைக்கு தலைமை வகிக்குது, டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டாண்மைக்கு. சரிங்களா, அப்படி தலைமை வகிக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய வர்த்தக சக்திகளாக மாறி இருக்கும் 12 நாடுகளின் பொருளாதாரங்களை ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டதான் டிபிபின்னு சொல்லுவாங்க.
அதாவது உலகின் பெரும் பொருளாதார நாடுகளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு 12 நாடுகளுடைய ஒரு விஷயத்தை, அதை எக்கனாமிக்கை ஒன்றிணைக்கிறது தான் வந்து பார்த்தா டிபிபியோட முக்கியமான விஷயம். அதில் வந்து பார்த்தோன்னா இந்த 12 நாடுகள் அனைத்துமே பசிபிக் ஓஷனோட சுற்றி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்தியன் ஓஷனில் இந்தியா இருக்குது, இந்தியா போயிட்டு இங்கே போக முடியும், டிபிபியில் போக முடியாது. ஏன்னா இந்தியன் ஓஷனில் நம்ம என்ன இருக்குன்னா நம்முடைய இந்தியா இருக்குது. ஆனால் டிபிபிக்கான முக்கியமான ஒரு விஷயமே இங்கே பசிபிக்னு கொடுத்துருக்காங்க. பசிபிக் என்ன சொல்லலாம், அந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய நாடுகள் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படி 12 நாடுகள் வந்து பார்த்தா இதில் இருக்குது. ஏன்னான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜப்பான் இருக்குது, வியட்நாம் இருக்குது, புரூனே நாடு இருக்குது, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, மெக்சிகோ, பெரு மற்றும் சிலி ஆகிய நாடுகள் வந்து பார்த்தா இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவை அனைத்தும் பசிபிக் பெருங்கடல் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. டிரான்ஸ் பசிபிக் கூட்டாண்மையில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் பசிபிக் பெருங்கடல், நம்மளுடைய சொன்ன இந்தியன் ஓஷன் நாடுகளோ அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய நாடுகளோ வந்து பார்த்தா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் த பசிபிக் நேஷன்ஸ் மட்டும். ரைட், ஓகே. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நாடுகள் கூட்டமைப்பு வந்து பார்த்தா டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார உற்பத்தியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான்னு சொன்னாங்க. 40% நான் வச்சுக்கோங்க. 40% வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார உற்பத்தியில் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதன் ட்ரேடில் 3 ஒரு பங்கு 1/3 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 12 கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது உலகின் வலுவான பொருளாதார கூட்டாண்மையாக பார்க்கப்படுது. உலகில் மிக வலிமையான கூட்டாண்மை தான். ஏன்னா அமெரிக்கா இருக்கும்போது வலிமையாக இருக்கும், கண்டிப்பாக அது வலிமையான கூட்டாண்மை தான். அண்ட் தென் பாரிஸ் காலநிலை மாற்ற ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதன் மூலம் மேற்கண்ட கூட்டமைப்பில் நாடுகளுக்கு பொருளாதார பொருளாதார பாதிப்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கல்கள் ஏற்படலாம் என்று கணிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த பொருளாதாரம் என்று மிஸ்டேக்காக இருக்குது. பொருளாதாரம் மற்றும் சிக்கல்கள் வந்து பார்த்தோன்னா ஏற்படலாம் அப்படின்னு வந்து பார்த்தா அது சொல்கிறாங்க. அப்போ வந்து பசிபிக் டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்ல வந்து பார்த்தோன்னா என்னன்னா அமெரிக்கா வெளியே வரல. ஏன் வெளியே வரல மீன்ஸ் வந்து பார்த்தா என்னன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வந்ததுனால அது வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ் பசிபிக் கூட்டாண்மைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்த விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யுனெஸ்கோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யுனெஸ்கோ வந்து பார்த்தா எப்போ வெளியிடுறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா நம்ம ட்ரம்ப் சொல்லிட்டார், யுனெஸ்கோ வந்து நாங்கள் வெளியே வரோன்னு சொல்லிட்டார். ஆனால் வந்து 2025 வந்து பார்த்தா வெளியே வரல. எப்போ வரானா 2026 டிசம்பர்ல இருந்து. சரிங்களா? இந்த வருஷம் எண்டில் தான் வந்து பார்த்தா அவங்க வெளியே போக போகிறாங்க. இன்னும் வெளியே போகலை, பட் இருக்காங்க. பட் 2026 டிசம்பரில் வந்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஐநாவுடைய கலாச்சாரம் கல்வி அமைப்பு உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு முறை வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வெளியே போயிடுச்சுன்னா முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா ரொனால்டு ரீகன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாள் அதிபர், அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் வந்து பார்த்தா 1984 வெளியே போனார். எதுக்காக வெளியே போனார்னா நிதி முறைகேடு மற்றும் அதன் சில கொள்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எதிர்ப்பு சார்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா என்ன பண்ணாங்க, அமெரிக்கா எதிர்ப்பு சார்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நிதி முறைகேட்லையும் சரி சில ஒரு பாலிசியில் எங்களுக்கு அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாகவே நீங்கள் யுனெஸ்கோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க எதிர்ப்பு சார்பு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவில் வந்து வெளியே வந்தாங்க. அப்போதைய ரொனால்டு ரீகன் சொல்லக்கூடிய பிரசிடெண்டாக இருக்கும்போது அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டபிள்யூ புஷ், சரிங்களா, நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு நபர் தான் ஜார்ஜ் புஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் ஃபார்மர் பிரசிடென்ட் வந்து 2002 மீண்டும் இணைச்சிக்கிட்டாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, வெளியே வந்தார் 1984. 2002 வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு, பாரக் ஒபாமா வந்து பார்த்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2011 பாலஸ்தீனத்தை வந்து பார்த்தா முழு உறுப்பினராக அங்கீகரிக்க வாக்களித்த பின்னர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோட உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை முழு உறுப்பினராக யுனெஸ்கோவுடைய உறுப்பினராக அங்கீகரிக்க வாக்களிச்சாங்க. அப்படி வாக்களித்துக்கு எதிராக வந்து பார்த்தா பாரக் ஒபாமா என்ன பண்ணாருன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நிறுத்தி வச்சார். வெளியே வரல. நல்லா வச்சிடும். இதில் ரீகன் தான் வெளியே வந்தார். டபிள்யூ புஷ் வந்து பார்த்தா மறுபடியும் இணைச்சிக்கிட்டாரு. அந்த ஒபாமா என்ன பண்ணுறாரு, நான் ஃபண்டிங் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நிதி அளிப்பதை நிறுத்தி வச்சாரு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு முறை வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ரீகன் தான். ஒபாமா வெளியே வரல, பட் ஒன் டைம் தான். செகண்ட் டைம் தான் ட்ரம்ப் வந்திருக்காரு. ஓகேங்களா? அப்போ இந்த வரிசையில் வந்து பார்த்தா இரண்டாவதாக யுனெஸ்கோல இருந்து அமெரிக்கா விலகுவதாக ட்ரம்ப் அறிவித்தது. சரிங்களா? அப்போ இப்போ எப்போ அறிவிச்சாருன்னா நம்ம இந்த முன்னாடியே பார்த்துருக்கோம். டிசம்பர் 2026 வந்து பார்த்தா என்ன பண்ணுறாங்க, வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு இருப்பாங்க. இது நடந்திருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா
அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நெக்ஸ்ட் டாபிக் வரலாம், ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை விட்டு வெளியேறுதல். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யுனெஸ்கோ சிலபஸ்ல இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க போதுமானது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் சிலபஸ்ல இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அமெரிக்கா இப்போ வெளியே போச்சு அப்படின்னு நம்ம அந்த லெவலில் தெரிஞ்சுன்னா போதுமானது, ரொம்ப உள்ள போய் நம்ம என்ன காரணம்லாம் தேவையில்லை. அண்ட் தென் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை விட்டு வெளியேறுதல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, ஈரானுக்கும் அந்த ஈரான் நாட்டு போடக்கூடிய, ஏன்னா ஈரான் வந்து அணுசக்தி அதிகமாக இருக்கிறதால அங்கே அணுசக்தி வந்து பார்த்தா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, அந்த கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இது. இது டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தா என்ன பண்ணார் அப்படின்னா 2025 மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடனான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அணுசக்தி ஒப்பந்தம் வந்து அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ வெளியே வந்தாங்க? 2025 மே மாதம் வெளியே வந்துட்டாங்க. இந்த ஒப்பந்தம் எப்போ போட போகிறதுனா, பாராக் ஒபாமா வந்து பிரசிடென்ட்டாக இருக்கும்போது போடப்பட்டது, 2015 போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஈரான் மட்டும் கிடையாது, ஜெர்மனும் அதில் இருக்குது, பிரான்ஸும் அதில் இருக்குது, பிரிட்டனும் அதில் இருக்குது. சரிங்களா? அப்போ அணுசக்தி ஒப்பந்தம் என்பது வந்து பார்த்தா அணுசக்தி வைத்திருக்கக்கூடிய நாடுகளை வந்து பார்த்தா வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒப்பந்தம் தான் இதுன்னு சொல்லிட்டு பாராக் ஒபாமா இருக்கும்போது போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். ஈரானுக்கு எதிரான பெரும்பாலான அமெரிக்கா மற்றும் சர்வதேச பொருளாதார தடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் நீக்கியது. இந்த அக்ரிமெண்ட் வந்து என்னாச்சுன்னா, அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஈரான் மீது நிறைய சர்வதேச பொருளாதார அமைப்புகளும் சரி, சர்வதேச நாடுகளும் சரி ஈரான் மீது பொருளாதார தடையை விதிச்சிருந்தது. சரிங்களா? அப்போ நீங்க இந்த அக்ரிமெண்ட் வாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நான் விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இந்த ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஒப்பந்தம் மூலமாக என்ன பண்ணாங்க, இந்த பொருளாதார தடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அதற்கு பரிகாரமா ஈரான் என்ன பண்ணணும்னா, தனது அணுசக்தி திட்டங்களின் மீதான கட்டுப்பாடுகளுக்கு ஒப்புக்கொண்டது. அணுசக்தி திட்டங்கள் வந்து பார்த்தா நீங்க அந்த அளவுக்கு பண்ணக்கூடாது, ஏன்னா அதிகமான அணுசக்தி வந்து பார்த்தா ஈரான் கிட்டயுமே இருக்கு. அப்போ அவங்க வந்து பார்த்தா நம்ம நீங்கள் பூமிக்கோ இல்லை வந்து பார்த்தா மற்ற நாடுகளுக்கோ ஆபத்து விளைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும், அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இதை சொல்லிட்டாங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் மூலமாக அந்த ஒரு ஈரானுக்கு மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளும் என்ன பண்ணால் தங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி அந்த தகவல்களை பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். சேம் டைம் மற்ற நாடுகளும் கண்ட்ரோலாக இருக்கணும். அதுதான் அந்த ஒப்பந்தமே. ஈரான் மட்டும் கிடையாது, மற்ற அமெரிக்கா, ஜெர்மன் மற்றும் பிரான்ஸ், பிரிட்டன் உட்பட நாடுகள் தங்களுக்குடையான என்ன பண்ண அந்த அணுசக்தியை பரிமாற்றிக்கொள்ள வேண்டும், அணுசக்தி தகவலை பரிமாற்றிக்கொள்ள வேண்டும், பிளஸ் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலம் தான் என்ன பண்ணாங்க, ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க மாட்டாங்க, தகவல் இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க மாட்டாங்க. அதாங்க நம்ம சொல்ல வராங்க. இது நம்ம சிலபஸ்ல இல்லை, பட் நம்ம ரொம்ப தேவையில்லை, பட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம் போதுமானது. நெக்ஸ்ட் யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐநாவுடைய மனித உரிமைகள் கவுன்சில் வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஐநாவுடைய மனித உரிமைகள் கவுன்சில் வந்து சரிங்களா, ரைட், ஓகே. அந்த வந்து பார்த்தா ஐநாவுக்கான அமெரிக்கா தூதர் வந்து பார்த்தா நிக்கி ஹேலி வந்து பார்த்தா மனித உரிமை கவுன்சில் நாங்கள் வெளியே வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐநாவுக்கான அமெரிக்கா தூதர் வந்து இதை அறிவிச்சிருக்காரு. ட்ரம்ப் அறிவிக்கல, ஐநாவுடைய அமெரிக்க தூதர் அறிவிச்சிருக்காரு. என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, காசாவில் 2025 நடக்கூடிய படுகொலை குறித்து விசாரிக்க ஐநா மனித உரிமை கவுன்சில் ஒரு ஆணையம் அமைக்கும், ஒரு கவுன்சில், ஒரு கமிஷன் அமைக்கும். சரிங்களா? ஐநா என்ன பண்ணும், 2025 காசாவில் நிறைய மனிதர்கள், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டாங்க, அதை ஒரு சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனித உரிமைகள் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கும். இதுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்கும். அதாவது அமெரிக்காவும் சரி, சேம் டைம் கூட ஆஸ்திரேலியாவும் சரி எதிர்ப்பு தெரிவிக்கும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீர்மானத்துடைய வாக்கெடுப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விலகிடுவாங்க, நிராகரிப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 47 நாடுகளை கொண்ட இந்த ஒரு விஷயத்துல, இந்த மனித உரிமை கவுன்சிலில் 29 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆதரிப்பாங்க. இந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்து 29 உறுப்பினர்கள் வந்து காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மனித உரிமை கவுன்சில் எங்கே போய் தொடங்கும், நம்முடைய காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையை கண்டினியூ பண்ணணும். அப்படி கண்டினியூ பண்ணும்போது இதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முடிவை இப்போ நாங்கள் கவுன்சில், ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணப்போ தான் நிக்கி ஹேலி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணார். சரிங்களா, ரைட், ஓகே. இது முக்கியமான கவுன்சில் அப்படின்னு பார்க்குறோம். பட் இன்னொன்றுமே தெரிஞ்சு வச்சுங்க, இந்த ஒரு இயர் புக்கில் இல்லை, ஐ மீன் மனோரமா இயர் புக்கில் இல்லை, பட் இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது தான். சரிங்களா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம படித்தது அதான். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் வந்து அமெரிக்கா வெளியே வந்துச்சு. சரிங்களா, 2020 வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்திருக்கும். ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டாக இருந்தார் பார்த்தீங்களா, அப்போ வந்து WHO வெளியே வந்திருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ பைடன், இந்த ட்ரம்ப்புக்கு அப்புறம் ஜோ பைடன் வந்திருப்பாரு. 2021 வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தன்னை இணைச்சு கொண்டிருப்பார் ஜோ பைடன். சரிங்களா, ரைட், ஓகே. அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரம்ப் வந்து பார்த்தோன்னா
ட்ரம்ப் வந்து 2020 வெளியே வந்திருப்பாரு. பட் இருந்தாலும் 2021 ஜோ பைடன் வந்து நாங்கள் மீண்டும் WHO இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைச்சிருந்திருப்பாங்க. இதுதான் ஒரு விஷயம். இந்த ஒரு பாயிண்டாக வந்து நம்ம முன்னாடி இது வந்து இயர் புக்கில் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இதோட நம்ம அந்த டாபிக் முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த டாபிக்ல என்ன பண்ணலாம், அடுத்த எபிசோட் 13 அடுத்த ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.